பாரு, இது ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. டச் பண்ணலாமா? ஹே, கேர்ஃபுல்லா இருங்க. எவ்வளவு அழகா இருக்கு. ஆர்யா, ஹாரி, சாது 3 பேரும் அதை தொட்ட உடனே கடல் அவர்களை உள்ள இழுத்துச்சு. அவர்கள் கண் திறந்தப்போ ஒரு மாயமான கடல் உலகத்துல இருந்தாங்க. அங்க 2 வழிகள். ஒன்னு ரொம்ப பிரகாசமா மின்னுச்சு, மற்றொன்னு சும்மா இருட்டா சாதாரணமா இருந்துச்சு. இந்த பாதை பாரு, ஃபுல் லைட். சூப்பர். ஆமாடா, இதுல தான் போலாம். அது ரொம்ப ஓவரா ஷைனிங்கா இருக்கு. டவுட்டா ஷைனி பாத்த சூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் சொன்னல, இதுதான் கரெக்ட் பாத். வாவ், ரொம்ப அழகு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா தெரியும். திடீர்னு அந்த ஒளி எல்லாம் குறைய ஆரம்பிச்சுச்சு. ஒரு பெரிய பயங்கரமான உருவம் அவர்களை துரத்த. லைட் ஏன் டல் ஆகுது? அது என்ன பின்னாடி? ஓடுங்க, இது சேஃப் இல்ல. 3 பேரும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. சாது கண்டுபிடிச்ச ரகசிய வழியில அவங்க தப்பிச்சாங்க. நாம ட்ராப் ஆயிட்டோம். இங்க பாருங்க, ஒரு சின்ன வழி இருக்கு, வாங்க சீக்கிரம். அவங்க தப்பிச்சு வரும்போது ஒரு சின்ன சாம்பல் நிற மீன் வலையில சிக்கி இருந்துச்சு. பயத்திலையும் அந்த மீனை காப்பாத்தினாங்க. மான்ஸ்டர் வருது, நமக்கு டைம் இல்ல. இல்ல, இத விட்டுட்டு போக முடியாது. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சரி, சீக்கிரம். அந்த மீன் திடீர்னு க்ளவ் ஆக ஆரம்பிச்சுச்சு. அது ஒரு மாய மீன். அந்த மான்ஸ்டர் உடனே காணாம போயிடுச்சு. பாதுகாப்பா வெளியே வந்தாங்க. அப்போதான் அவர்களுக்கு புரிஞ்சது, மினுமினுக்கிற எல்லாமே நல்லதா இருக்காது. சாதாரணமா இருப்பதுல தான் உண்மையான நல்லது இருக்கும்.